தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் தெருநாய்கள் தொல்லை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இவற்றை கட்டுப்படுத்த மாநகராட்சி தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட நடைபாதைகள், பூங்காக்கள், கடற்கரை பகுதிகள், தெருக்கள் என பல்வேறு இடங்களிலும் தெருநாய் தொல்லை தொடர்ந்துதான் வருகிறது. தெருநாய்கள் ஓட்டர்கள் மற்றும் இறைச்சி கடைகளில் உள்ள கழிவுகளையும் குப்பைகளில் இருக்கும் கழிவுப் பொருட்களையும் ஒன்றுவிட்டு தெருக்களில் சுற்றி வருவதால் முறையாக வெறிநோய் தடுப்பூசி போடுவதில்லை. அது மட்டுமின்றி தனியாக வருபவர்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து தெருநாய்கள் கும்பலாக சேர்ந்து கொண்டு தாக்கும் சம்பவங்கள் நாள்தோறும் செய்திகளில் வந்த வண்ணம் தான் உள்ளது. இதனால் தெருநாய்கள் கடித்து பலர் படுகாயம் அடைந்தும் சிலர் உயிரிழந்தும் வருகின்றனர். அது மட்டுமின்றி இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை விடாமல் துரத்துவதால் இருசக்கர வாகனங்களில் இருந்து தடுமாறி கீழே விழும் நிலை ஏற்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டில் நாய்க்கடியால் 6,25,700 பேர் பாதிக்கப்பட்டதில் 34 பேர் ரேபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில்தான் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை 2,09,000க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.